மலேசியாவில் மிக பிரபலமான மற்றும் அதிக எண்ணிக்கையிலான தமிழர்கள், குறிப்பாக இந்து சமூகத்தினர் மட்டும் இன்றி மற்ற இனத்தவர்களும் வந்து வழிபடக்கூடிய கோயில்களில் ஒன்று பத்துமலை முருகன் திருக்கோயில் என மலேசிய தமிழர் குரல் ஜோகூர் மாநில செயலாளர் கீர்த்தனா பாஸ்கர் கூறினார். உலக அளவில் புகழ்பெற்று விளங்கும் பத்துமலை திருத்தலம் இறை வழிபாட்டிற்கு மட்டுமே இல்லாமல் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான உள்நாட்டு, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது. சமீப காலமாக பத்துமலை திருக்கோவில் வளாகத்தின் உள்ளே புகுந்து சில பொறுப்பற்ற வெளிநாட்டவர்கள் மற்றும் பிற சமயத்தவர்கள் கோயிலின் புனிதத்தன்மையை பாதிக்கும் விதமாக காணொளிகள் பதிவு செய்து பரப்புவது வருந்தத்தக்கவையாகும் என அவர் குறிப்பிட்டார். வெளிநாட்டவர்கள் அல்லது பிற மதத்தவர்களுக்கு கோவிலின் பாரம்பரியம் பற்றியும் ஆலய விதிமுறைகள் பற்றியும் தெளிவான சிந்தனை இல்லாததுதான் பிரச்சனைகளுக்கு எல்லாம் மூல காரணம். இதுபோன்ற பிரச்சனைகளை தவிர்க்க ஆலய நிர்வாகம் முதலில் ஆலய விதிமுறைகளை பற்றிய தகவல்களை கோவிலுக்கு வருபவர்களுக்கு, குறிப்பாக பிற இனத்தவர்களுக்கு தெரியும் வண்ணமாக விதிமுறைகளை உருவாக்க வேண்டும் என கீர்த்தனா வலியுறுத்தினார். விதிமுறைகளை கடைபிடிக்க இணங்கிய பிறகுதான் அவர்கள் கோவிலுக்கு உள்ளே சென்று வர அனுமதி வழங்க வேண்டும். ஆலயங்களில் காலத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றங்கள் தேவை என்றும், ஆனால் அந்த மாற்றங்கள் ஒருபோதும் நமது சமய மரபையும் பண்பாட்டையும் நமது வழிபாட்டையும் கிழிரப்பு செய்யும் அளவிற்கு இருக்கக்கூடாது. ஆலய நிர்வாகம் இதனை கருத்தில் கொண்டு புதிய விதிமுறைகளை தயார் செய்து நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என அவர் மேலும் கேட்டுக்கொண்டார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.